உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிவம் ஜோதிடம் மூலியமாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா மாத பலன்கள். மாத பலன்கள் வரிசையில் செப்டம்பர் மாத பலன்கள் விருச்சக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும், அது போக விருச்சக ராசிக்கு இந்த மாத கிரக அடைவுகள் எப்படின்னு பார்த்துக்கலாம். அதாவது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகு பகவான், 5ஆம் இடத்தில் சனி பகவான் வக்ரம், அது போக 8ஆம் இடத்தில் குரு பகவான், 10ஆம் இடத்தில் சுக்கர பகவான் செப்டம்பர் 14ஆம் தேதி சிம்மத்துக்கு வந்துடுறாரு. அது போக அதே 14ஆம் தேதி கன்னிக்கு சிம்மத்திலிருந்து புதன் பெயர்ச்சியாகி கன்னிக்கு போயிடுறாரு. அதே 13ஆம் தேதி கன்னியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பெயர்ச்சியாகி துலாமுக்கு வந்துடுறாரு. செப்டம்பர் 17ஆம் தேதி சிம்மத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் பெயர்ச்சியாகி கன்னிக்கு வந்துடுறாரு. இது இந்த மாத கிரக அடைவுகள். அப்ப இந்த மாத கிரக அடைவுகளால் நாங்க எப்படி இருப்போம், எங்களுடைய கஷ்டங்கள் ஏதாவது ரூபத்துல தீர்வதற்கு வழி இருக்கிறதா? ஏன்னா இவங்களுக்கு 4ஆம் இடத்துல ராகு, 5ஆம் இடத்தில் சனி, 8ஆம் இடத்தில் குரு. அப்ப அந்த 8ஆம் இடத்துல குரு இருந்து நல்லா சம்பாதிக்க முடியல, நல்ல வாய்ப்புகள் இல்லை, செய்யக்கூடிய தொழில குழப்பம், ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை, என்னடா பண்றது அப்படின்னு மனசு போட்டு அப்படி பிசைஞ்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எந்த உறவுக்காரங்கள்னாலையும் நல்ல நிம்மதி இல்லை, நல்ல சந்தோஷம் இல்லை. அப்போ அவங்களே நம்மளை ஏமாத்துறாங்க, நம்மளுக்கு துரோகம் செய்யறாங்க அப்படிங்க புரிஞ்சுக்கக்கூடிய சூழ்நிலை இப்ப வந்திருக்குது. அது போக இந்த சனி பகவானும் 5ஆம் இடத்துல. அப்ப இந்த 5ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து உங்களுடைய பூர்வீக பிரச்சனை, உங்களுடைய சொத்து பிரச்சனை, நீங்க எது நல்லது நினைச்சாலும் உங்களுக்கு கெட்டதா தான் வருது. அப்ப பாத்தீங்கன்னா உங்களுடைய திறமை, உங்களுடைய அறிவு எவ்வளவு இருந்தாலும் திறமைக்கு வாய்ப்பு கிடைக்கல, அறிவுக்கு வேலை கிடைக்கல. நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல வேலை செஞ்சு நல்ல பேர் வாங்கணும்னு சொல்லி எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் உங்களை யாருமே கண்டுக்கல, ப்ரமோஷன் கிடைக்கல, வேலையில சம்பளம் அதிகமா கிடைக்கல. இந்த மாதிரி குழப்பத்துல சிக்கிட்டு என்னடா பண்றது அப்படிங்கிற பயங்கரமான மன வருத்தத்தில் இருக்கிறீங்க. இது போக இந்த ராகு பகவானும் 4ஆம் இடத்துல. அப்ப அந்த சுகஸ்தானத்தில் ராகு பகவான் ஒரு சிலருக்கு உடம்பை கெடுத்து, உடம்புல ஹாஸ்பிட்டல் செலவு, வைத்திய செலவு கொடுத்து, அது போக ஆபரேஷன் செலவு கொடுத்து, இது மாதிரி சில கஷ்டங்களையும் கொடுத்துட்டு இருக்குது. இது அந்த குரு பார்வை ராகு மேல பட்டதுனால ஓரளவுக்கு கொஞ்சம் ரிலீஸ் ஆகி போயிட்டு இருக்கிறீங்க. இப்படி எல்லாமே கஷ்டத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற உங்களுக்கு இந்த மாதம் ஏதாவது நல்லா இருக்குமா அப்படின்னா இருக்கும். எப்படி அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் யாரு? செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் செப்டம்பர் 13ஆம் தேதி பெயர்ச்சியாகி துலாம் ராசிக்கு வர்றாரு. அப்படி துலாம் ராசிக்கு வரக்கூடிய அந்த செவ்வாய் பகவானை குரு 5ஆம் பார்வையில பார்த்துறாரு. இது ஒரு அற்புதமான டைங்க. ஏன்னா உங்களுடைய ராசிநாதனை குரு பார்க்கிறார். அந்த குரு பார்க்கறதுனால குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது ஒண்ணு நடக்குது. அப்ப இந்த குரு மங்கள யோகத்தால் கண்டிப்பாக நம்ம எடுக்கக்கூடிய காரியங்கள், நம்ம செஞ்ச முயற்சிகள், நம்மளுக்கு வேலை கண்டிப்பா கிடைக்கணும். அந்த வேலை தான் நம்மளுக்கு வாழ்க்கைக்கு ஒரு நல்ல ஆதாரம். அந்த வேலை கிடைக்கும், அந்த பிஸ்னஸ் கிடைக்கும், அந்த பிஸ்னஸ்ல சம்பாதிப்பீங்க, அதற்குண்டான வாய்ப்புகளும் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஆனா அதற்கு முன்னாடி
இந்த வேலை கிடைக்கும்னா இந்த வேலை கிடைக்கிறது இல்லை, இந்த இடத்துக்கு போகணும்னா அந்த இடத்துக்கு போக முடியறது இல்லை. நம்ம வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஒன்று அரேஞ்ச் பண்ணி வைக்கிறோம்னா நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்ச மாதிரி ஒன்று நடக்கிறது இல்லை. இது மாதிரி சோதனைகளையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் நிறைய சந்திச்சு இப்போ வந்து நம்மளுக்கு இதெல்லாம் எங்க நடக்க போகுது, நம்மளுக்கு எங்க நல்லது நடக்க போகுது, நம்மளுக்கு எங்க வந்து நம்ம நினைச்ச மாதிரியா நம்ம வளர போறோம் அப்படிங்கிற ஒரு விரக்தியில இப்ப உட்கார்ந்துருக்கிறீங்க. ஆனால் உங்களுடைய ராசிநாதன் குரு பார்வை, அந்த குரு பார்வையில் இருக்கிறதுனால கண்டிப்பாக நல்லது நடக்கும். அது போக உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்து அதிபதி யாரு? புதன் பகவான். அந்த புதன் பகவான் ஆட்சி பிளஸ் உச்சமாக இருக்கிறார். அப்ப அந்த ஆட்சி உச்சமாக இருக்கிறதுனால அந்த புதன் பகவான் ஆகப்பட்டது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து நல்லது பண்ணுவாரு. உங்களுக்கு வந்து புதன் பகவான் 11ஆம் இடத்து லாபாதிபதி. அந்த புதன் பகவான் எப்படி இருக்கிறாரு? ஆட்சி பிளஸ் உச்சமாக இருக்கிறார். அப்ப அந்த புதன் பகவான் உங்களுக்கு நல்ல அறிவை கொடுப்பாரு. நீங்க எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, நீங்க தவறான பாதையில போனாலும் தவறான பாதையில போறதுக்கு விடாமல் நல்ல பாதைக்கு கொண்டு வந்து நீங்க பிசினஸ்லயோ ஒரு வேலையிலயோ இல்ல குடும்ப ரீதியாகவோ இல்ல தவறான முடிவு எடுக்கும் போதோ அந்த புதன் பகவான் உங்களுக்கு பக்க துணையாக இருந்து எல்லா ரூபத்திலையுமே உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை தான் கண்டிப்பா வழங்குவார். உறவுக்காரங்கனாலையும் உங்களுக்கு வந்து ஏதாவது ரூபத்துல இந்த 11ஆம் இடம் நல்லா இருக்கிறதுனால யாராவது ஒரு உறவுக்காரங்கனால ஒரு பழக்க வழக்கத்தினால ஒரு நல்லதோ ஒரு நல்ல வாய்ப்போ கண்டிப்பா கிடைக்கும். இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூரிய பகவான் 10ஆம் இடத்துக்கு அதிபதி. அந்த 10ஆம் இடத்து அதிபதி கேதுவின் பிடியில் இருந்து உங்களுக்கு வந்து தொழில்ல நஷ்டத்தை கொடுத்துருக்கணும். தொழிலை பத்தி திங்க் பண்றக்கே நல்ல திங்கிங் பண்றக்கே விடமாட்டாரு. பிசினஸ்ல மிகப்பெரிய லாஸ் நீங்க சந்திச்சிருக்கணும். அதெல்லாமே பண்ணுனது இந்த 10ஆம் இடத்து அதிபதி. அப்போ வந்து அந்த 10ஆம் இடத்து அதிபதி இப்ப 11ஆம் இடத்து அதிபதியோடு ஆட்சி உச்சம் பெற்ற புதனோடு இணைவதால் அந்த 10ஆம் இடத்து அதிபதி யாரு? சூரிய பகவான். அந்த சூரிய பகவான் நவகிரகங்களின் அரசன். அப்ப அவர் வந்து கெட்டு போகாமல் இப்ப வந்து தனஸ்தானாதிபதியோட, அதாவது சூரியனுக்கு தனஸ்தானாதிபதி, உங்களுக்கு வந்து லாபாதிபதி, அந்த புதனோடு இணையும் போது உங்களுக்கு வந்து தொழில்ல ஏதாவது ரூபத்துல ஒரு நல்ல பிடிப்பை கொடுப்பாரு, நல்ல கிரிப்பை கொடுப்பாரு. தொழில்ல ஏதாவது ரூபத்துல முன்னுக்கு வருவதற்குண்டான வாய்ப்புகளையும் கொடுப்பாரு. நீங்க ப்ரமோஷனுக்கோ உங்க வேலையில முயற்சி பண்ணுவதற்கோ இல்ல வெளிநாடு போவதற்கோ இல்ல வெளிநாட்டுல உள்ளவங்க இப்போ வந்து சிங்கப்பூர்ல, மலேசியால, ஆஸ்திரேலியால, கனடால, யூஎஸ்ஏல, லண்டன்ல, ஜெர்மன்ல, சுவிட்சர்லாந்துல, நார்வேல, இத்தாலியில, இது மாதிரி வெளியில எத்தனையோ கண்ட்ரியில இந்த விருச்சிக ராசிக்காரங்க இருக்கிறாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய துன்பப்பட்டு நிறைய கஷ்டப்பட்டு கஷ்டத்துக்கே ஆளாகி இப்படி நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டோம், ரொம்ப உழைச்சிட்டோம், என்னாலேயே முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில நிறைய பேர் வேதனைப்பட்டு இருக்கிறீங்க. அவங்களுக்கு அந்த மன வேதனையை குறைத்து அவங்களுக்கு வளர்ச்சி பாதையை இந்த புதனும் செவ்வாயும் சூரியனும் இணைந்து கொடுப்பார்கள். கண்டிப்பா இது நல்லது நடக்கும். இந்த 5ஆம் இடத்தில் உள்ள சனி பகவானும் வக்கரமாயிட்டாரு, அவரும் நல்லது பண்ணுவாரு. எந்த ரூபத்திலுமே இங்க கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க, நெகட்டிவ் திங்கிங்கை விட்டுருங்க, நீ எல்லாமே பாசிட்டிவா நினைங்க, எல்லாமே நல்லது நடக்கும். நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அது போக உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்திகள், அப்போ உங்களுக்கு தொழில் எப்படி இருக்குது, உங்களுக்கு மேரேஜ் எப்படி இருக்கும், உங்களுக்கு வந்து ஃபியூச்சர் எப்படி இருக்கும், நம்ம தொழில் செய்யலாமா வேண்டாமா, நம்மளுடைய உறவுக்காரங்களால நல்லது நடக்குமா, நம்ம நண்பர்கள் மூலியமா நல்லது நடக்குமா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா
உங்களுடைய ஜாதகத்தை தான் பார்க்கணும். இதுல எந்த இடத்துல நீங்க வீக்கா இருக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். விருப்பம் உள்ளவங்க ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க, பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியர் யாராவது பக்கத்துல இருந்தாலும், அனுபவம் வாய்ந்த ஜோசியர் இல்லைன்னா அவங்ககிட்ட அனுப்பிச்சு வைங்க, பாருங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி. கோபால். நன்றி, வணக்கம்.